பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை நேரத்தில் மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக ஹெவன் டிவியின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய இனிய வாழ்த்துதலின் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அவர் யோசனையிலே பெரியவர், செயலில் வல்லவர். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, வல்லமை, மகத்துவம் நிறைந்த கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். நாம் கூப்பிடும்போது எல்லாம் குரல் கொடுக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தது. எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி அவைகளிலெல்லாம் நமக்கு விடுதலை தந்து இன்றைக்கு நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கர்த்தர், கர்த்தருடைய பிள்ளையே. அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே நல்ல ஒரு கர்த்தரே, நம்மோடு இருக்கிற கர்த்தரே, நமக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து சற்று நேரம் அவரை ஸ்தோத்தரித்து துதிப்போமா? துதிக்கு பாத்திரராய் இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறப்பா. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இந்த புதிய நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்தீர் ராஜா, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா, உமக்கு நன்றி அப்பா. இருக்கிறவராய் நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தருகிற உணவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற, உடைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீர் எங்களுக்கு தருகிற பாதுகாப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக ஒரு கிருபை எங்களுக்கு தந்திரே ராஜா, உமக்கு நன்றியப்பா. எங்கள் வாழ்க்கையிலே செங்கடலை போன்ற பெரிய பிரச்சனை வந்தது. இதை தாண்டி செல்வது எப்படி என்று சொல்லி நாங்கள் திகைத்து கொண்டிருந்த நேரத்திலே என் ஆண்டவர் அந்த இடத்திலே அப்பா உம்முடைய வல்லமை விளங்க பண்ணி அந்த இடத்திலிருந்து எங்களை லெகுவான முறையிலே கடந்து செல்ல உதவி செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நீரே எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாவலராய் இருந்து போக்கே வரத்தை நீர் ஆசீர்வதித்து கொடு
கொடுக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி 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 என்றே உமக்கு சொல்லுகிறோம் ஏசப்பா. இந்த வேளையிலே அப்பா, இந்த நாளிலே தங்களுடைய பிரயாணங்களுக்காக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பாதுகாப்பு கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இறங்கட்டும் அப்பா. சீனாய் மலையில் இறங்கின அந்த பிரசன்னம் எங்கள் குடும்பங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காகவும் தங்கள் திருமண நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. இந்த வருடம் பிள்ளைகளுக்கு சகல பகுதியிலும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று இயேசு தன்னை சோதிக்கும்படியாக வந்த பிசாசை பார்த்து சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலே இயேசு சொன்னார் என்று நாம் பார்க்கும்போது, இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பிசாசானவன் இயேசுவை சோதிக்கும்படியாக ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு இயேசு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். இந்த உபவாசம் முடிந்த போது சாத்தான், பிசாசு இயேசுவிடம் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்று சொல்லி இயேசுவிடம் சொல்கிறார். அந்த நேரத்தில் தான் இயேசு அந்த சோதனைக்காரனாகிய பிசாசை பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நினைக்கிறோம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இருந்தால் போதும், நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நினைக்கிறோம். அப்பத்தினால் மாத்திரம் நம்ம பிழைக்க முடியாது என்பதை இயேசு இந்த இடத்திலே தெளிவாக சொல்கிறார். ஆனால் அன்பு பிள்ளைகளை, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அது மட்டும் நம்மை பிழைக்க பண்ணாது. நாம் நினைக்கிறோம், எனக்கு பணம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது, எங்கே போனாலும் நான் பிழைத்து கொள்வேன் என்று சொல்லி நாம் அநேக வேளைகளிலே நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு சொல்கிற இவைகளால் மாத்திரம் பிழைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், நஷ்டங்கள் வருகிற வேளையிலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். அந்த நேரத்திலே நம்முடைய பணமோ நம்முடைய அறிவோ நம்மை பிழைக்க பண்ணாது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை பிழைக்க பண்ணும். இதுதான் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது. துன்பமான நேரத்தில், துயரமான நேரத்தில், ஏனென்றால் அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. சங்கீதம் 119 154வது வசனத்தில் தாவீது சொல்கிறார், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று. தாவீது ஒரு ராஜா சொல்கிறார், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பி
உயிர்ப்பையும் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. தன்னுடைய படைபலமும் பணபலமோ ஆள் பலமோ என்னை உயிர்ப்பிக்க முடியாது, கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே என்னை உயிர்ப்பிக்க முடியும் என்பதை தாவீது நன்கு அறிந்திருந்தபடியினால் தாவீது இப்படியாக சொல்கிறார், உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே நம்மை உயிர்ப்பிக்கும். கர்த்தர் பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரம் அல்ல. எந்த சூழ்நிலையே நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிறதோ அந்த வார்த்தை அந்த சூழ்நிலையிலே நமக்கு உயிர்ப்பிக்கிறது, நமக்கு உயிரை தருகிறது, பலனை தருகிறது, ஆறுதலை தருகிறது, சமாதானத்தை தருகிறது. உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இங்கே பாருங்கள், இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், இழப்புகள் எல்லாம் கர்த்தர் அனுமதித்து வருகிறதாய் அநேக நேரங்களில் காணப்படுகிறது. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, இவைகளெல்லாம் எதற்கு நமக்கு வருகிறது என்றால், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயினால் பிழைப்பான் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளும்படியாக. நாம் நினைப்போம், எனக்கு அது இருக்கு இது இருக்கு, நான் நல்ல செழிப்பாக சந்தோஷமாக இருப்பேன். அப்படி நாம் நினைக்காதபடிக்கு நம்மை சிறுமைப்படுத்தி அநேக சூழ்நிலையிலே நம் சிறுமைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார். உன்னை பசியினால் வருத்தி தேவைகள் சந்திக்கப்படாதபடிக்கு, வியாதிகள் குணமாகாதபடிக்கு நம் நம்முடைய சரீரங்களிலே மனதிலே வருத்தங்கள் உண்டாகிறது. அதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். காரணம் என்ன என்றால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பான் என்கிற எண்ணத்தை நாம் விட்டு விடுவபடி அவருடைய வார்த்தையினாலே நம்ம அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வார்த்தையினாலும் நம்ம பிழைப்போம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிலும், நாம் கர்த்தருக்குள் இருக்கும்போது, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம கேட்டுக்கொள்கிறவை எவைகளோ அது கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நாம் கேட்பதை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை நாம் உணரும்படியாக கர்த்தர் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை
வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். நாம் உலக பிரகாரமாக சரீர ஆரோக்கியத்திற்காக உணவுகளை நாம் உட்கொள்ளுகிறது போல நாம் நம்முடைய ஆத்ம ஆரோக்கியமாய் அது சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி யார்? ஒரு அழுகையின் தீர்க்கதரிசி, துக்கிக்கும் தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். நம் எரேமியாவை பார்க்கும்போது அவர் முழுமையாக அவர் எரேமியாவை நாம் பார்க்கும்போது அவர் எல்லா பகுதியிலும் அழுது கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஜனங்களுக்காக, ஜனங்களின் பாவத்திற்காக, ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இவர் அழுது கொண்டே இருப்பார். அவருடைய இருதயத்தில் எப்பொழுதுமே துக்கம் நிறைந்ததாகவே காணப்படும். ஜனங்களுக்காக, மக்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளையை அந்த நேரங்களிலே அவர் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளும் போது அவருக்கு என்ன கிடைக்குமா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்கிறார். அந்த துக்கத்தின் மத்தியிலும் அந்த துயரத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளும் போது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய துக்க நேரங்களிலே, வேதனை நிறைந்த நேரங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் வசனத்தை நமக்கு தருவார். அவருடைய வசனம் பொய் சொல்லாது. கர்த்தருடைய பிள்ளையை அந்த வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். நாம் உட்கொள்ளும் போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. இன்னும் ஒன்று பாருங்கள், நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும் என்று சொல்லி இங்கே ஒரு வார்த்தை, கோள்காரனுடைய வார்த்தை. நாம் முதலாவது பார்த்தோம் கர்த்தருடைய வார்த்தை. அதை நாம் உட்கொள்ளும் போது நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கிறது. இங்கே பாருங்கள், கோள்காரனுடைய வார்த்தை. இந்த கோள் சொல்லுகிறவர்களுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? கிழித்து போடும், அது தைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் நம்மை குறித்து ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருந்தால் இந்த கோள்காரர்கள் அந்த காரியத்தை, அந்த வார்த்தையை நம்மிடத்தில் வந்து சொல்லும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? கிழிந்து விடும், வேதனையாக இருக்கும். ஏனென்றால் நாம் அப்படி ஒரு காரியத்தை சொல்லியிருக்க மாட்டோம், செய்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த கோள்காரர்கள் வந்து சொல்லும்போது அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை கிழித்து விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அதை நாம் உட்கொள்வோமானால், இன்றைக்கு அநேக வேளையிலே அப்படிதான் செய்கிறோம். அந்த வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் போது நமக்கு வேதனைகளும் கண்ணீர்களும் தான் இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் நம்மை பார்த்து சொல்கிறார், நம்முடைய ஆத்துமா பிழைக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். இந்த கோள்காரர்களுடைய, கோள் சொல்லுகிறவர்களுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள கூடாது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நம்மை நாமே குறித்து சிந்தித்து கொள்ள வேண்டும். நம் அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வைக்க வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய
கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும். முதலாவது அவருடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் இருதயத்துக்குள் வைக்க வேண்டும். சங்கீதம் 119:11 இப்படியாக சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். தாவீது சொல்கிறார், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன் என்று. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மரண வாசலிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறது. இந்த பாவம் நம்முடைய வாயினாலே நாம் பாவம் செய்யும்போது கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம் இருதயத்திலே நாம் வைக்கும்போது நம்ம அந்த பாவத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை மார்க்கு 7வது அதிகாரம் 20, 21, 22 நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே நாம் வைத்திருக்கக்கூடிய காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கோபம், வைராக்கியம், எரிச்சல், புறங்கூறுதல், இன்னும் பல காரியங்களை நாம் நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்திருப்போமானால் நம்முடைய ஆத்துமா செத்து போய்விடும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நாம் எடுத்து போட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைக்க வேண்டும். உபாகமம் 11வது அதிகாரம் 19 நம்ம 21 வரை வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாய் கட்டி உங்கள் கண்கள் நடுவே ஞாபகக்குறியாய் வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக என்று சொல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே நாம் வைக்க வேண்டும். இருதயத்தில் வைத்த இந்த வார்த்தைகளை குறித்து நாம் பேச வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடம் பேச வேண்டும். நாம் நேசிக்கிறவர்களிடம் பேச வேண்டும். அல்லது நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் கூட இந்த வார்த்தைகளை தான் நாம் பேச வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைப்போமானால் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைக்கும்போது நம்முடைய ஆத்துமாக்கள் பிழைக்கிறது. முதலாவது பார்த்தோம், நம்முடைய ஆத்துமா பிழைக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அதை இருதயத்துக்குள்ளே நாம் வைக்க வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோமா? அநேக வேளைகளிலே நம் மனுஷருடைய வார்த்தைகளையே நாம் அதிகமாக நம்புகிறோம். ஆனால் அதனால நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகளும் துன்பங்களும் தான் அதிகமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையை நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. யோவான் 4வது அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான்.
அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான் என்று 46வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வியாதியாய் இருந்த மனிதனை குணமாக்க வேண்டும் என்று அந்த ராஜாவின் மனுஷர் வருகிறார். வந்து இயேசுவிடம் சொல்கிறார், என் மகன் மரண அவஸ்தைப்படுகிறான், நீர் அவனை குணமாக்க வேண்டும், அவன் சாவதற்கு முன்னதாக வாரும் என்று சொல்லி இயேசுவை அழைக்கிறார். அந்த நேரத்தில் தான் இயேசு சொல்லுகிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நம்பி போனபடினால் என்ன நடந்தது? அந்த அவருடைய மகன் குணமாயிருந்தார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நம்புகிறோமா? அநேக வேளையில் நாம் நம்புவது கிடையாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனால் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். இங்கே பாருங்கள், இந்த 7வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கே எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அங்கே சமாரியாவில் கொடிய பஞ்சம் இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே எலிசா சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலில் 1 மரைக்கால் கோதுமைமாய் 1 சேக்கலும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்படி சொன்ன போது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறார், இதோ வானத்தின் மதகுகள் உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்று சொல்லி அவன் சந்தேகப்படுகிறான். என்ன நடந்தது? கர்த்தருடைய வார்த்தையின்படியே அங்கே நடந்தது. 1 மரைக்கால் கோதுமை 1 சேக்கலும் 2 மரைக்கால் வார்கோதுமை 1 சேக்கலும் நடந்து. இந்த பிரதானி அதை கண்ணால் காணுறான், ஆனால் அதை அவனுக்கு சாப்பிட முடியலை. அவன் நெருக்கத்திலே செத்து போகிறான். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும். எரேமியா 33:14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நாட்கள் வரும்போது கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்ல. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பும்போது கர்த்தர் நம் குடும்பத்திற்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.